வாழைக்காய் வறுவல் செய்கிறதுனாவே ஒரு தனி கலை தாங்க. வாழைக்காயில மசால் ஒட்டி இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும், எண்ணெயும் அதிகமாக ஊற்றாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழைக்காய் சுவையும் மணமும் நல்லா இருக்கும். இது எல்லா சாதத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. ப்ரெட்டில் கூட நடுவில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட அனுப்பலாம். நான் இன்றைக்கி கீரை கடையில் செஞ்சு காம்பினேஷனாக இதை வச்சு சாப்பிட்டேங்க. அட்டகாசமாக இருந்ததுங்க. வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் சீரக கார வறுவல். இதில் சீரகம் தூக்கலாக இருக்கிறதுனால சுவை சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ஹைப்பும் கொடுங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக மணலாக அப்படியே பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. நான் கீரை கடையிலோடு இன்றைக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேங்க. சூப்பராக இருந்தது. இது எப்படி செய்கிறது, எப்படி பக்குவமாக செய்கிறது, தீயாமல் செய்கிறது அப்படின்னு இதில் தண்ணி கூட சரியாக ஊற்றவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இது செய்யணும். வாங்க பார்க்கலாம். 2 வாழைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாழைக்காய் எடுத்துக்குங்க. இந்த 2 வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி நான் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, சீரகம், இது பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்துக்கிட்டேன், வரமிளகாய் ஒரு 5-6 வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு நம்ம செய்யணும். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவையே இல்லை. வெங்காயம், பூண்டு எதுவுமே தேவையில்லை. ஆனால் அட்டகாச சுவையில் இருந்ததுங்க. தோலை நம்ம நீக்கணுங்க. பாருங்கள், இந்த பச்சை கோடு மாதிரி கோட்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். மேல் தோல் எல்லாமே எடுத்துடக்கூடாது. பீலரில் கூட எடுங்க, ஆனால் வெள்ளையாக வரக்கூடாது. எல்லாமே வெள்ளையாக வரக்கூடாது. கொஞ்சம் அந்த மேல் தோல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்து செஞ்சால் தான் அது வேகும்போது நல்லா ஒரு திடமாக இருக்கும். வெந்த மாதிரி இருக்கும், திடமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டிங்களன்னா அது என்ன ஆகும், நல்லா குழக்குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம இப்படி பார்த்து தான் வெட்டணும், மெலிசாக வெட்டணும். ஏன்னா இது சீக்கிரமாக குக் ஆகிடுறதுனால மசாலாவோடு சேர்ந்து இது இணைஞ்சி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நாம் இப்படி மெலிசாக தான் வெட்டணும். இப்போ நான் தேங்காய் துருவல் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேங்க. 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். சீரகம் 1 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சீரகம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் ஒரு வரமிளகா சேர்த்து கூட போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கருவேப்பிலை ஒரு 3/4 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பெருங்காயம் கட்டி அதில் சேர்த்திட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் குறைவான தண்ணி போட்டு அரைச்சிக்குங்க, ரொம்ப அதிகமாக போட்டு அரைச்சிடாதீங்க. உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா கல் உப்பு சேர்த்து நம்ம தனியாக போடக்கூடாது, இப்போவே போட்டுடணும். போட்டு பாருங்கள், நல்லா அரைச்சிட்ட பிறகு தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைக்கலாம். பேஸ்ட் மாதிரி நம்ம இதை தயார் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இது ஒரு 99% அளவு நம்ம அரைச்சிட்டேன். ரொம்ப குறப்பெல்லாம் வேண்டாங்க, இது நைஸாகவே இருக்கட்டும். இது பொட்டுக்கடலை எல்லாம் கோட்டிங்காக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை போட்டதுனால. இப்போ நான் பவுலில் வாழைக்காய் கட் பண்ணதெல்லாம் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதன் பிறகு இதில் நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். எல்லா வாழைக்காய்க்கு ஃபுல்லாக நம்ம உப்பெல்லாம் போட்டுருந்தோம், எல்லாமே போட்டுட்டோம். மஞ்சள் ஒன்று மட்டும்தான் போடலை, அதையும் போட்டு நல்லா கலக்கணும். இது கலக்கும்போது நல்ல ஒரு வாசம் வருதுங்க. கலக்கும்போது நல்ல வாசமாக இருக்குது. ஆனால் செய்யும்போது இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட அந்த வாசம் இருந்ததுங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இந்த வாசம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இதை மேரினேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க, உடனே செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே செய்ய வேண்டியதாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஆனால் வறுக்கிறது நம்ம பார்த்து தான் வறுக்கணும். இது அதாவது அடி பிடிக்காமையும் இருக்கணும், வெந்தும் இருக்கணும். அதுபோல் பார்த்து நம்ம இதை வறுக்கணும். இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போட்டு நல்லா கலந்து விடலாம். முதல்ல நான் கலந்து விட்டுறேன் எண்ணெயில், நல்லா சூடான எண்ணெயில் கலந்து விட்டுட்ட பிறகு
நம்ம மூடி வைக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. ஊற்றுனா டேஸ்ட்டு வராது. இப்போ நான் திரும்பி ஒரு 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷம் கழித்து திரும்பி நான் பெரட்டி விட்டுட்டேன். பெரட்டி விட்டுட்டு மொத்தம் ஒரு 5, 6 தடவை இந்த மாதிரி மூடி மூடி வச்சு நான் பெரட்டுனேங்க. அப்படி பெரட்டினா தான் உண்டு. நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். 2 நிமிஷம் கழித்து திரும்பி திரும்பி நம்ம அதை பெரட்டி பெரட்டி விடணும். ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றலை, நம்ம அரைக்கிற மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்குறோம். அதனால் நான் பாருங்கள், எல்லாத்தையும் கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலித்து போட்டாச்சு. இப்போ திரும்பியும் ஒரு பெரட்டிட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு திரும்பி பார்த்தேன், கொஞ்சம் தண்ணி, அதாவது நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிச்சுங்க. ஒட்டிட்ட பிறகு நான் 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து விட்டேன். தெளித்து விடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. இப்படி தெளித்து விடும்போது அதை வந்து இழுத்துக்கும் அந்த வாழைக்காய். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். அதனால் அப்புறம் வந்து அதனால தான் நான் தண்ணி தெளித்து விட்டேன். நடுவில் ஃபஸ்ட்லேயே நம்ம தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்த பிறகு, பாதி வெந்த பிறகு தான் தெளிக்கணும். ஏன்னா மசாலாவுக்கு தண்ணி பத்தாமல் இருக்குங்கிறதுனால. அப்புறம் நான் தெளித்து விட்டு திரும்பியும் பெரட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்து இருந்ததுங்க. கொழனெல்லாம் இருக்கவே கூடாது வாழைக்காய். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள். அடி பிடிக்காமையே இதை நம்ம செஞ்சு சாப்பிடணும். ஒரு ரசம் சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுங்க. நல்லா அருமையாக இருந்ததுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது விசேஷ டைமில் கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கெஸ்ட்டுங்க வந்தால் கூட என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு வாழ்த்துவாங்க. கீரை கடைகளுக்கு அட்டகாசமாக இருந்ததுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.